அதாவது www.org namtamil.org என்ற இணையதளத்தில் 5 லட்சம் 10 லட்சம் 5000 500 10 ரூபாய் கம்மிலாம் கிடையாது. உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணாலும் அனுப்புங்க. தமிழர்கள் மட்டும்தான் இதுக்கு நம்ம காசு கொடுத்து இந்த பலத்தை கூட்டத்தை ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும். சுமாராக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் வரக்கூடிய மாநாட்டிற்கு தான் இந்த திரள் நிதியை நாங்கள் திரட்டுகிறோம் என்று சொன்னவன் தான் நம்ம குறப்பிரசவம். எப்போது குறப்பிரசவத்திலேயே பிறந்தவன் தான். அப்படியே எதுவும் ஒன்றுமே புரியாது, தலைகால் புரியாது. ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பித்து அந்த கட்சி கூட எங்கேருந்து ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்து கட்சி ஆரம்பித்து 16 வருஷமாக முக்குன்னு திரள் நிதியிலேருந்து தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை வாழ்றதுலேயும் சரி, மக்களை ஏமாத்துறதுலேயும் சரி, பழைய விஷயங்களே நாம் தமிழர் பழைய கதைகளையே உருட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மேடை. இதில் வீராப்பு வேற. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? தம்பிகள் செய்யும் உதவிகளை ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளைகளை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கும் கட்சி. சரி மாநாடு நடத்துறீங்க. அது என்னடா மாநாடு? அது அங்கே என்னடா கருப்பசாமி ஐயாவை கூட்டின்னு வந்து அங்கே நிற்க வச்சுட்டு இருக்கீங்க? அதுலேயும் அந்த புள்ள பாவம் சாமி, உண்மையாக வர சாமிக்கும் மேடையில் ஏற்றி நடிக்க வைக்கிற சாமிக்கும் வித்தியாசம் தெரியாதா? குலசாமியாக வழிபடுறவங்கடா, குலதெய்வமாக வழிபடுறவங்க. அவங்க அவர் சாமிக்கு வந்த மாதிரி, சாமி மாதிரி வந்த மாதிரி நாடகம் நடிக்கிறதுக்கு கிடையாது மேடை. படா அறிவுகட்ட முட்டாள். கடைசியாக எங்கே வந்து கொண்டு பிடிக்கலாம் தெரியுமா? சீமானை நம்புங்கள். ஏன் அந்த சாமி கிட்ட குறி தானே சொல்லுது, அந்த கருப்பசாமியை குறி தானே சொல்லுது. உன் ஜாதக மண்டவாளத்தான் அந்த சாமிக்கு தெரியாதா? நீ என்னென்ன பண்ணியிருக்க, என்னென்ன லவடா பண்ணியிருக்க, என்னென்ன ரூட் பண்ணியிருக்க, என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிற. சரி, தமிழ்னு சொல்லிட்டு மேடையில் நின்று நாம் தமிழ் கத்திரியே. இதுக்கு பதில் சொல்கிறான். எதுக்கு எந்த மைத்துக்கு உன் பிள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கிற? அதுக்கு பதிலை காணும். கேட்டால் இங்கே தமிழ் பசங்க படிக்கிற ஸ்கூல் சரியில்லைன்ற. சரி, படிப்பு சரியில்லை, ஓகே. நீ வந்தால் என்ன பிடுங்க போகிறேன்? கேள்வி கேட்போம்ல, நாங்கள் கேட்போம்ல. எனக்கு ஒருத்தர் அப்பாவி வயசானவர் ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற அந்த காசை வாங்கும் போதாச்சும் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்துங்கடா ப்ளீஸ். கை நீட்டி பிச்சை எடுங்க. திரள் நடத்தணும், பிச்சை எடுங்க. விஜய் அண்ணனிங்கிற தொகுதியில் நிற்பேன் சொல்லிட்டு இப்போ அவனுக்கு தேர்தல் பிரச்சாரம் போட்டிங்க. ஊழ விடுற பிரச்சாரம். நீ என்ன ஊழ விடு நாயை, என்ன வேணாலும் ஊழ விடு நாயை. குறப்பிரசவத்துக்கு பிறந்தது தான் இது உள்ளே இருக்கிறது எல்லாமே குறப்பிரசவங்க. குறப்பிரசவத்துக்கு பிறந்தது தான் உளறி நடக்குங்க. அது வேறு வழி கிடையாது. அதுகளுக்கு அவ்வளோ கூட்டமாமே. ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக கார்ஜராக இருக்குச்சு. 234 தொகுதிக்கு வேட்பாளர் நிற்க வச்சுருக்கேன். அந்தந்த வேட்பாளருடைய எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் இருக்க மக்கள் வந்திருந்தாலே ஒரு தொகுதிக்கு 3000 பேர் ஓட்டு அளிச்சாங்கன்னா 234 தொகுதிக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கணும்? இப்போ மற்றபடி திரள் நிதி கொடுத்தவங்க, வெளிநாட்டு உறவுகள், வாய்க்கோ வெளிநாட்டு உறவுகள். டேய் டடால் டி சிமா, எவ்வளோ நல்ல பழமா, நல்ல கொளுத்த பழம் தான்.